ஆலிம்கள். உங்களுக்கு தெரியாததல்ல, அர்ப்பணிப்பு நிறைந்த பணியாளர்கள், சமுதாய பணியாளர்கள், மில்லத்தினுடைய உம்மத்தினுடைய பணியாளர்கள். டாக்டர் வேலை மட்டும் செய்வார், இன்ஜினியர் வேலை மட்டும் செய்வார், லாயர் வாதாடுவார், கோர்ட்டுக்கு போவார், வக்கீல் வேலையை மட்டும் செய்வார். ஒரு அஜர்த்து என்னென்ன செய்யறாருன்னு நீங்க யோசிச்சீங்கன்னா தலை சுத்தும். ஏன்னா இந்த பன்முக பணியாளருங்கிறாங்கல்ல, இந்த பன்முக பணியாளராக இருக்கிறது ஆலிம். அவர் பேஷ்மாமா இருந்து இமாமத்து செய்யணும், அது ஒன்றுக்கு மட்டுமே தனியாக சொர்க்கம் கிடைச்சிரும், அது வேற. அவர் பேஷ்மாமாக இருக்க வேண்டும். குழந்தைகளுக்கு அவர் மக்தபின் ஆசிரியர். அரபிக் கல்லூரிகளிலே பார்த்தால் ஆலிம்களை உருவாக்குகிற பேராசிரியர். திடீர்னு கல்யாண மண்டபத்தில் நிக்கா ஓதிட்டு இருப்பார், எங்கேயாவது ஒரு இடத்துல ஜனாசா தொழு வச்சுட்டு இருப்பார், எங்கேயாவது ஒரு இடத்துல பேர் வைக்கிற வேலை பண்ணிட்டு இருப்பார், ஏதாவது ஒரு இடத்துல கணவன் மனைவியை சேர்த்து வச்சு எப்படியாவது ஒட்டிக்குங்கன்னு சொல்லிட்டு இருப்பார். முடியவே முடியாதுங்கிற மாதிரி எங்கேயாவது ஒரு இடத்துல தலாக் லெட்டர்ல கையெழுத்து போட்டுட்டு இருப்பார். யாராவது ஹஜ்ரத் உங்கள்கிட்ட மஷ்வரா பண்ணணும்ட்டு வருவாங்க, அவங்கள உட்கார வச்சு அவங்க பிரச்சனையை 1 மணி நேரம் அப்படியே காதை திறந்து வச்சு அவர் கேட்டுட்டு உட்காந்துருப்பார். இடையில 2 பேர் ஓதி பார்க்க வருவாங்க, அவங்களுக்கு கொஞ்ச நேரம் அவர் ஓதி பார்க்கிற வேலையும் செய்வார். கேள்வி கேட்டு வந்திருக்கிறாங்க நிறைய பேர், அந்த கேள்வி கேட்டவங்களுக்கு எல்லாம் பதில் சொல்லிட்டும் இருப்பார். இதுக்கெல்லாம் இடையில கொஞ்சம் ஹஜ்ஜுக்கு கைடா வாங்கன்னு கூப்பிட்டுக்குவாங்க, அப்படி இடையில அதுக்கும் போயிடுவார். ஹஜ்ஜு உம்ரா எதுக்காவது கைடா போறேன்ட்டு போயிடுவார். சமயங்கள்ல ஹதீபாக பேச்சாளராக நிற்பார். எங்களுக்கு ஏதாவது எழுதி தாங்கம்பாங்க, அவர் காத்திபாக எழுத்தாளராக நிற்பார். ஒரு ஆலிம், நான் சொன்னது ஒரு 12 பணி சொல்லியிருக்கேன், இன்னும் நிறைய இருக்கு. ஒரு டிபார்ட்மெண்ட்ல ஒரு மௌலவி ஒரு வேலை மட்டும் செய்யறதே இல்லை. எல்லா துறை சார்ந்தவர்களும் அந்தந்த துறையில உள்ள ஒரு வேலை தான் பார்ப்பார்கள். வக்கீல் இன்ஜினியர் ஆக மாட்டார், டாக்டர் ஆக மாட்டார். டாக்டர் அவரோட டிபார்ட்மெண்ட் விட்டு வேற இதுக்கு போக மாட்டார். இங்க இந்த துறையில மட்டும் பிரச்சனை என்னன்னா, நிறைய துறைகள் உள்ளடங்கியது ஒரு ஆலிம் என்கிற துறை. நீங்கள் ஆலிம் என்று தலைப்பாகை கட்டுகிற போது அவர் ஏதோ பேசுமாம் என்று மாத்திரம் நினைக்க வேண்டாம். அந்த தலைப்பாவுக்குள்ள அந்த ஒவ்வொரு ரவுண்ட்லயும் ஒவ்வொரு வேலை இருக்கு போட்டிருக்கு. இந்த சுத்தி சுத்தி சொல்கிறது இருக்கு, அத்தனையிலும் வேலை. இப்போ இந்த எல்லா தலங்களிலேயும் அவர் பணியாற்ற வேண்டும், மட்டுமல்ல சிறப்பாக பணியாற்ற வேண்டும். இந்த மாரிஃபுல் குர்ஆன் உருதுல எழுதின அல்லாமா முஃப்தி ஷபீசாப் அவர்கள் ரஹிமஹுல்லா ஒரு இடத்துல அவங்க எழுதுவாங்க, உலமாக்களை மலாமத்தி ஃபிர்கான்னு எழுதுவாங்க. இது உலமாக்கள் கூட்டம் அப்படின்னு ஆரம்பிச்சு நிறைய பிளஸ் பாயிண்ட் எல்லாம் எழுதிட்டு கடைசியில் அப்படி எழுதுவாங்க, மொத்தத்தில் திட்டு வாங்குற கூட்டம் அப்படின்னு எழுதுவாங்க. அதாவது இவ்வளவு வேலை பார்க்கறதுனால யார் வேணாலும் திட்டுவாங்க. மஹல்லாவில் ஒரு கடையில் வேலை செஞ்சா அந்த முதலாளி, அந்த மேனேஜர், அந்த சூப்பர்வைசர். நீங்க வேற ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்ல போனீங்கன்னா அங்க மட்டும்தான் பேச்சு வாங்கணும். இங்க எல்லாரும் நான் அடிக்கடி சொல்றது உண்டு, அல்லாஹ் காப்பாத்தணும். இந்த பள்ளிவாசல்ல உள்ள திண்ணை தோழர்கள் இருக்காங்கல்ல, யாரும் கிடைக்கலன்னா பேசுமாம் தான் சப்ஜெக்ட். ஏதாவது கிடைச்சிருச்சுன்னா ஊர்ல ஒரு நிக்கா, ஊர்ல ஒரு தலாக்கு, ஏதாவது ஒண்ணு, ஈரோடு இடைத்தேர்தல் ஏதாவது ஒண்ணு கிடைச்சு போயிடும். கிடைச்சிருச்சுன்னா அது ஓடும். ஒரு இடைத்தேர்தல் நடக்கல, அசர்த்து தான், வேற வழியே இல்லை. இப்ப சமயங்களிலே மலாமத்தி பிற்காவாக எல்லாரிடத்திலையும் திட்டு வாங்குகிற கூட்டமாகவும் இருக்க வேண்டும். அதுவும் தொழ வைக்கணும். அல்லாஹ் அக்பர், அது தனி கலை. ரொம்ப ஓதனா கொஞ்சம் குறைச்சிக்கலாமேன்ட்டு ஒருத்தர் வருவார், ரொம்ப குறைச்சா ஏன் இப்படி எங்க போறீங்க அவசரமாம்பார். 2க்கு இடையிலேயே தொழுக வைக்கணும். நமக்குன்னு ஒரு டேஸ்ட்ல எல்லாம் தொழுக வைக்க முடியாது. ஆனாலும் ஹதீஸினுடைய படி பின்னால இருப்பவர்களை கவனத்தில் கொண்டு மன்னமின்கும் கௌமன் ஃபல்யுகஃபிஃப் என்கிற அடிப்படையில் நாம் தொழ வைத்துக் கொண்டிருக்கிறோம். சொந்தமாக அவர்களுக்கென்று இருக்கிற எல்லாத்தையும் தியாகம் பண்ணியாகணும் ஒரு ஆலிம். நான் பட்டம் பெறுகிற மௌலவிகளுக்கு மட்டுமல்ல, எங்களுக்கு நாங்களே சொல்லிக் கொள்ளுகிறோம் என்று வைத்துக் கொள்வோம். நிக்காக மஜ்லிஸ்ல ஒரு மாதிரி இருக்கணும், ஜனாசாவில் ஒரு மாதிரி இருக்கணும். 11:30 மணிக்கு அங்க நிக்கா மஜ்லிஸ்ல சிரிச்சுக்கிட்டே நிக்கா ஓதணும், முன்ட்டு ஓதக்கூடாது. 12:45 ஜனாசா வந்துடும், அங்க சிரிக்க கூடாது.
கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வேற மாதிரி இருப்போம், கொஞ்ச நேரத்துக்கு பின்னாடி வேற மாதிரி இருப்போம். நிக்காஹ் மஜ்லிஸ்களிலே சந்திக்கிற அனுபவங்கள், ஜனாசாக்களிலே சந்திக்கிற அனுபவங்கள், நிக்காஹ் மஜ்லிஸ்ல எல்லாம் சில கல்யாணத்துல ரொம்ப நீங்களே பல தடவை பார்த்திருப்பீங்க, வேற மாதிரி இருக்கும். ஒரு மாதிரியா அஜர்த்தி ஏதோ ஒன்று சொல்லி கொடுக்க, அந்த மாப்பிள்ள அவன் ஏதோ ஒன்று சொல்ல, வண்டி ஒரு மாதிரியா ஓடிட்டு இருக்கும் நிக்காஹ்ல. அதனால தான் ஃபுகஹாக்கள் நிறைய சட்டத்தை ரொம்ப தெளிவா எழுதி வச்சிருக்காங்க. ஈஜாபு கபூல் கேட்கிறப்போ பொண்ணோட தகப்பனாரு மாப்பிள்ளையோட கண்ணை பார்க்கணும்னு இருக்குது. நான் திருமணம் செய்து கொடுத்து விட்டேன்னு சொல்லி மாப்பிள்ளையோட கண்ணை பார்க்கணும்னு இருக்கு. நிறைய வழிகாரர் அஜர்த்தை பார்க்கறாங்க. ரொம்ப பெரிய விவகாரம் ஆயிரும். இவ்வளவு ரூபாய் மகர் தொகைக்கு நான் திருமணம் செய்து கொடுத்தேன்னு அஜர்த்தை பார்த்தா அவர் தலையாட்டலாமா வேணாமா? நிக்காஹ் மஜ்லிஸ்ல இப்படி நிறைய நடக்கும். சமயத்தில் அந்த பையன்டையே மாப்பிள்ளை பையன்ட அவன் ஏற்கனவே மாலையும் சேராவும் அதுவும் இது என்னென்னமோ போட்டு ஒரு மாதிரியா கொண்டு அவனை உட்கார வச்சிருக்காங்க. அவன் ஏற்கனவே தூங்காத இரவை பற்றியும் அடுத்து தூங்க போகாத இரவை பற்றியும் இப்படியெல்லாம் அவன் யோசிச்சுட்டு உட்காந்துருப்பான். திடீர்னு அஜர்த்து குறுக்க வந்து கபூல் செஞ்சியான்னா அவன் அஜர்த்துல திரும்ப கபூல் செஞ்சியாங்கிறான். இல்ல இவரு கபில் தூண கதை வேறையாயிரும். சமயங்களில் இனி ஒவ்வொரு சபைகள், நிக்கா சபை மாறி, தலாக் சபை மாறி, பஞ்சாயத்து சபை மாறி, நிறைய சபை. இந்த பேர் வைக்கிற சபையில எல்லாம் நம்ம படுற பாடு. அவன் ஏதாவது ஒரு பேரை எழுதிட்டு ஜோசியன்ட்ட வேற போயிட்டு வந்துருவான். போயிட்டு வந்து அந்த பேரை எழுதி நம்மள்கிட்ட கொடுப்பான். பேரும் வாயில நுழையாது, எதுக்கு வைக்கிறான்னு தெரியாது. நான் முன்னாடி சொல்லியிருக்கேன் பயான்கள்ல, ஒரு இடத்துல பேர் வைக்கிறதுக்கு அந்தாலும் எழுதி கொண்டு வந்து இந்த பேர் வைக்கலாமான்னார். நம்ம திடீர்னு பார்த்துட்டு நௌஃபல் அழகா இருக்க வைக்கலாம், நௌஃபல் இருக்கிறாங்க, ரசூல்லா காலத்துக்கு முன்னாடி இருக்கிறாங்க, ரசூல்லா காலத்துக்கு பின்னாடி இருக்காங்க, நிறைய நௌஃபல் இருக்காங்க, வைக்கலாம். இல்ல நௌஃபுல் அப்படின்னாரு. அவர் ஃபுல்லா ஃபுல்லுன்னு இல்ல, நௌஃபுல்னு நல்லா இல்ல, இல்ல ஃபுல்லுன்னு வச்சா தான் அவன் நல்லா இருப்பானாமா. யாரு சொன்னா? இல்ல நீங்க தைரியமா வைங்க. சில நேரம் இந்த பேர் எழுதி கொடுக்கறதுலையும் பேருக்கு அர்த்தம் சொல்றதுலையும் இமாம்கள் சந்திப்பது எக்கச்சக்கமாக உண்டு. சமயங்கள்ல இதையெல்லாம் தாண்டி அன்றாடம் ஆலிம்கள் சந்திக்கிற ஒண்ணு என்ன தெரியுமா? குறிப்பா இமாம்கள் சந்திக்கிறது ஓதி பார்க்கறது. இந்த இங்க 50 வருஷம் இமாம்கள்லாம் உட்கார்ந்துருக்காங்க, நமக்கு நீண்ட கால அனுபவம் உள்ளவர்கள் எல்லாம் என்னென்னமோ ஓதி பார்க்கறாங்க. திடீர்னு தரன்னு இழுத்துட்டு வர்றாரு குழந்தை போட்டு. என்னங்க சொன்னபடியே கேட்க மாட்டேங்கிற ராஜ்யத்தை ஓதி பாருங்க. என்ன சொன்னபடி கேட்காததுக்கு என்ன ஓதுறதுன்னு தெரியல. அப்புறம் சக உஸ்தாமார்கள்ட்ட கேட்டா, ஆமா சொன்ன உடனே சஜிதாக்கு போயிடுவாங்கன்னு இருக்கல, அதையெல்லாம் ஓதி விடுவாங்க. நல்லா காய்ச்சிட்டு இருந்துச்சு முருங்கை மரம், இது என்னமோ இந்த வருஷம் ஒரு காய் இல்லை, ஓதி கொடுங்க. இல்ல நிறைய இது ஆலிம்களுக்கு சிலபஸ்ல இருக்காது. நீங்க இப்போ ஒரு வருஷத்துக்கு 7 கித்தாப்னு வச்சுக்கோமே, 7 49 கித்தாப் ஓதிருப்பீங்க. எந்த கித்தாப்லையும் இதெல்லாம் இருக்காது. ஓதி பார்க்கறது திடீர்னு அவரு அதில் ஒரு கயிறு ஓதி கொடுங்கன்ட்டு என்னமோ கேட்க 2 பிரச்சனையோட வந்துச்சு அவர் அம்மா. என்ன பிரச்சனைன்னு, நல்லா கத்திட்டு இருந்த சேவலு காலையில் இப்போ கூவுறதே இல்லை கொஞ்ச நாளா. சரி 2 கயிறு கொண்டு வந்துருக்குமா, இன்னொன்னு எதுக்கு, பையன் ஸ்கூலுக்கே போக மாட்டேங்கிறான். சரின்னு சொல்லி அவர் என்னமோ அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் ஓதி ஆயத்துல் குர்சி அது இதுன்னு ஓதி 2 கயிறுலையும் ஊதி கொடுத்துட்டாரு. இந்த இது சேவலுக்கு, இந்த இது பையன் ஸ்கூலுக்கு போகாதுக்கு. கொண்டு போன பொம்பளை மாத்தி கட்டி விட்டுருச்சு. மாத்தி கட்டினா இவன் காத்தால எந்திரிச்சு கூட கமிட்டிட்டு உள்ள உட்காந்துருக்கானா. யாரு? ஸ்கூலுக்கு போக வேண்டியவன். அது ஒரு சிலேட்டை வாயில கம்பிட்டு குடுகுடுன்னு ஓடுதான். வேடிக்கையாக சொல்லுவார்கள். இத்தனைக்கு இடையில இதெல்லாம் தாண்டி நம்ம தொழுகை, ஃபஜ்ர், அது இது ஜும்மா, அப்புறம் விசேஷம், அப்புறம் பயானு. இந்த இப்போ போன வாரம் மேராஜ் முடிஞ்சது. மேராஜ் அன்னைக்கு நைட்டு பயான் இருக்கும், மத்தியானமே வந்துருவாங்க. அதில் இன்னைக்கும் அதே பயான் தானவா, என்ன எதே பயான்? அதான் முதல் வானத்தில், 2வது வானத்தில், 3வது வானத்தில், 4வது, என்ன 7 பூமியில் என்ன சொல்ல முடியும்? மேராஜ் 7 வானம் போனதான் சொல்ல முடியும். இதையுமா நம்ம மாத்தி மாத்தி பேச முடியும்? என்ன நினைக்கிறாங்க தெரியும்? அது போன வருஷம் சொன்னார்ல, அதே தான் சொன்னார். பின்ன வேற இல்ல, மேராஜ்ல வேற என்ன சொல்ல?
ஆலிம்ஷா ஒரு வேலை பண்ணாரு, அவனை கூப்பிட்டாரு, இங்க வா, நீ வருஷம் பயன் கேட்குறியா? ஆமா. எத்தனை வருஷமா கேட்க? ரொம்ப வருஷமா. நீங்க அதானே சொல்றீங்க. சரி சொல்லு பார்க்கலாம், முதல் வானத்துல யாரு? ரெண்டா? அந்த அளவுக்கு தெரியாது. அப்பனா பேசாம உட்காந்து கேளு. நீ என்னைக்கு 7 வானத்தையும் கரெக்டா எல்லா பேரையும் சொல்றிய வேணாம் விட்டுலாம். வருஷம் அதாவது ஜிப்ரீல் கொண்டு வந்து வஹியாய் ஆலிமுக்கு இறக்கி கொண்டிருக்கிறார். அவர் ஒவ்வொரு மேராஜிலையும் வேற வேற ஏதாவது சொல்லணும். மேராஜில எப்படி வேற எதையாவது சொல்ல முடியும்? குறிப்பிட்ட நாட்களில் குறிப்பிட்ட செய்திகளை, அதுவும் கூட சடைவில்லாமல் மக்களுக்கு சொல்ல வேண்டிய செய்தி எல்லாம் உண்டு. எழுத்து, பேச்சு, மக்தப் மதரசா, அரபிக் கல்லூரி, இமாமத்து பணி, நிகா மஜ்லிஸ்கள், சுக துக்கங்கள், அத்தனை நிகழ்ச்சிகள், கவுன்சிலிங் சென்டர்கள், பஞ்சாயத்துகள், இந்த பன்முக பங்களிப்பு செய்வது ஆலிம் சமூகம். எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயும் இவ்வளவு செக்ஷன் கிடையாது. ஆனா இதுக்கெல்லாம் சேர்த்து வாங்குற சம்பளத்தை மட்டும் நீங்க கேட்க கூடாது, அதை சொல்ல மாட்டோம். அன்பிற்குரியவர்களே, ஊதியங்களுக்கு அப்பாற்பட்டு ஊழியங்களை எல்லா துறைகளிலும் செய்து கொண்டிருக்கிறோம். அத்தனை துறைகளிலும். இதுக்கெல்லாம், இந்த துறைகளுக்கெல்லாம் சேர்ந்து வைக்கப்பட்ட பெயர் தான் ஆலிம் என்கிற பட்டம் அல்லது மௌலவி என்கிற பட்டம். நான் கடைசியா சொன்னேன், நம்மளை இங்க எல்லாம் வச்சு செஞ்சு அதுக்கப்புறம் அங்கேயும் கூட்டு போயிருவாங்க கைடுன்ற பேர்ல ஹஜ்ஜுக்கு உம்ராவுக்கு. இங்க எனக்கு பின்னாடி வரிசையில நிறைய ஹஜ்ஜு உம்ரா கைடுகள்லாம் நிறைய இருக்கிறாங்க. ஆபரேட்டர்கள் இருக்காங்க, போறவங்க இருக்காங்க, வர்றவங்க இருக்காங்க. சில பேர் மக்கா மதீனால தான் குடியிருக்கிறாங்க, சமயத்துல இந்த பக்கமும் வர்றாங்க. அப்படியெல்லாம் நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லல, நீங்க சிரிச்சா நான் பொறுப்பல்ல. அங்க கொண்டு போய் அவர் ஆலிம்ஷா உட்கார வச்சு எல்லா ஹாஜிகளையும், இப்படிதான் நம்ம தவாப் செய்ய போறோம், இப்படிதான் 7 சுத்து சுத்த போறோம், இந்த இடத்துல முத்தம் கொடுக்க போறோம், இந்த இடத்துல துவா ஓத போறோம் எல்லாம் சொன்னா ரொம்ப நேரம் கேட்டுக்கிட்டே இருந்துட்டு கிளவி கடைசியில கேக்குது, எல்லாம் சொன்னீங்க, இதுக்குள்ள யார் அடங்கியிருக்கான்னு சொல்லவே இல்லை. அப்புறம் கடைசியில இது யாரும் அடங்கின இடம் அல்ல, இது காபத்துல்லா, இதைதான் நாம சுத்தணும். ஹஜ் உம்ராவில் ஆலிம்கள் சந்தித்த அனுபவங்கள்னு தனியா புஸ்தகம் போட சொன்னீங்கன்னா அப்தாரஸ் ஒரு 1000 பக்கத்துல போடலாம். அன்பிற்குரியவர்களே, அவ்வளவு சில நேரம் கேள்விகளால் பதில்களால் இந்த உம்மத்திற்கு 24 மணி நேர படியாளர்களாக இருப்பதற்கான பட்டம் தான் உங்கள் கையில தரப்பட்டிருக்கிறது. இது மௌலவி 8 ஹவர்ஸ் டியூட்டி அல்ல, இது மௌலவி 58 வயசுல ரிட்டையர்மெண்ட்டுக்கான டியூட்டி அல்ல. இந்த மௌலவி என்கிற பட்டம் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை உழைப்பு செய்வதற்கான பத்திரம் அல்ல. இன்னைக்கு பட்டம் வாங்கினா மவுத்து வரைக்கும் இந்த சமுதாயத்திற்கு நீங்கள் ஒரு துறையில் அல்ல பன்முகத்திலேயும் பணியாற்ற கடமைப்பட்டிருக்கிறீர்கள் என்று சொல்லுவதற்குத்தான் மௌலவி ஆலிம் பட்டம் வழங்கப்படுகிறது.